ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்னைக்கு நம்ம வீடியோல தியா பாப்பாவோட ஃபோட்டோஷூட் தாங்க பார்க்க போறோம். இது வந்து மந்த் வைஸ் ஃபோட்டோஷூட் கிடையாது. அத தவிர்த்து கிருஷ்ணர் வேஷம் போட்டது, அதுக்கப்புறம் வந்து முருகனோட கெட்டப் போட்டது, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2, 3 ஒரு தீம் மாதிரி இது பண்ணி ஃபோட்டோ எடுத்தது. அத தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து லாஸ்ட் இயர் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்துட்டு பாப்பாக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு இந்த ஸ்டோனு, அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்றது, அப்புறம் வந்து பானை, கம் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வர சொன்னேன். வீட்ல வந்துட்டு நானே அந்த கிரீட்டிங் கார்டு, அதுக்கப்புறம் அந்த இன்விடேஷன்லாம் இருக்கும்ல, அதுலேருந்துலாம் ஒட்டியானம், அதுக்கப்புறம் கிரீடம் அந்த மாதிரிலாம் வெட்டி வச்சுட்டேன். அவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னா, நம்ம ஸ்டோன்லாம் போட்டு ஒட்டி ரெடி பண்ணலாம், நம்மளே ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடையிலேருந்து இந்த மாதிரி ரெடிமேடாவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த கிரீடம், இந்த புல்லாங்குழல் இந்த மாதிரிலாம். அ கிரீடம் வந்துட்டு ₹25 எவ்வளோ தான் வாங்குனாங்க. இந்த புல்லாங்குழல் வந்துட்டு ₹15ன்னு நெனைக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி அக்ரிலிக் பெயிண்ட்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த உல்லன் த்ரெட் இருக்குல்லங்க, இது வந்துட்டு எனக்கு ஜட வச்சு இது பண்ணாங்க. அதுலேருந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், எதுக்காவது யூஸ் பண்ணலான்னு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி பானை வாங்கிட்டு வந்தாங்க. இது எதுக்குன்னா, உரி பண்றதுக்காக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ட்ரெஸ் வந்துட்டு என்னோட தம்பி பொண்ணோட ட்ரெஸ் இது. இது அவங்க வந்து லாஸ்ட் இயர் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருப்பாங்க. அது அவங்களுக்கு சின்னதானதுனால தியா பாப்பாக்கு குடுத்தாங்க. ஸோ தியா பாப்பா ரொம்ப குட்டி பாப்பா. அப்ப 3 1/2 மந்த் தான். ஸோ அத நான் ஆல்டரேஷன் பண்ணி வச்சிருக்கேன். அங்கங்க அ ஹேண்ட்லயே ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இவ்வளோதாங்க. அந்த பானைய நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் அந்த புல்லாங்குழல் இருக்குல்ல, அதில வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ற மாதிரி நானே ஸ்டோன் ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த உல்லன் த்ரெட் வந்துட்டு இந்த மாரி பண்ணி, இந்த மாரி ஒட்டி வச்சிருக்கேன். அ அதுக்கப்புறம் இந்த பானையில வந்துட்டு அக்ரிலிக் பெயிண்ட்லாம் ஒட்டி இந்த மாதிரி நானே ரெடி பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த உல்லன் த்ரெட்ட வச்சு அடியிலலாம் அந்த மாரி பண்ணியாச்சு. ஸோ பாப்பாக்கு கிருஷ்ணர் வேஷமும் போட்டாச்சு. அந்த ரெடிமேடா வாங்குனது எல்லாமே இந்த மாதிரி போட்டு பாப்பாக்கு செட் பண்ணிட்டோங்க. பாப்பா இப்போ போட்டிருக்க ஜுவல்லரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட மேரேஜ்க்கு நான் போட்ட ஜுவல்லரி செட்டு. ஸோ அத அப்படியே பாப்பாக்கும் போட்டாச்சு. போட்டு அப்படியே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அ வெள்ள கலர் சாந்து, சிகப்பு கலர் சாந்து போட்டு அந்த மாரி அவங்களுக்கு நாமமும் போட்டாச்சு. ஸோ அப்போ பாப்பா ரொம்ப குட்டி பாப்பா தான். இந்த ஜுவல்லரிலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த உரிய வந்துட்டு இந்த மாரி தொங்க விட்டு அழகா ஃபோட்டோ எடுத்துட்டோங்க. ரொம்பவே க்யூட்டான ஃபோட்டோலாம் கிடச்சிது எங்களுக்கு. இதுதாங்க ஃபைனல் ஃபோட்டோவோட லுக்கு. இந்த மாரி தான் இருந்துச்சு. ரொம்பவே க்யூட்டா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தாங்க. நல்லா இருக்குன்னு நெறைய பேர் பாராட்டுனாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருக்குல்லங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பா குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சுவாமியோட கெட்டப்லாம் போட்டு என்னென்ன கெட்டப்லாம் தோணுதோ அதெல்லாம் போட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது வந்துட்டு முருகர் கெட்டப் தான். இது வந்து கார்த்திகை மாசம், அதாவது டிசம்பர் மந்த் வந்துட்டு இந்த ஃபோட்டோ ஷூட் நான் எடுத்தேங்க. அப்ப அவளுக்கு வந்துட்டு 6த் மந்த்து. ஸோ அப்போ ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்திருப்பேன். ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். 1 to 6 மந்த் ஃபோட்டோ ஷூட்ல வந்துட்டு இது நான் போஸ்ட் பண்ணியிருப்பேங்க வீடியோ. இப்ப இந்த வேலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கட்டப்பை யூஸ் பண்ணுவோம்லங்க, அதுல வர அந்த மூங்கிலும், அந்த மேல அந்த வேலோட இது இருக்குல்லங்க, கூரான பகுதி, அது வந்துட்டு கிரீட்டிங் கார்டு வந்துட்டு கட் பண்ணிட்டேங்க. அப்புறம் கிஃப்ட் ராப் பண்ற கவர் இருக்குல்லங்க, பேப்பர், அது வந்து வீட்ல கோல்டன் கலர்ல இருந்தது. அத வச்சு செட் பண்ணிட்டேன் இந்த மாரி. பாப்பா தூங்கும்போது தாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணேன் அவள நானு. முழிச்சிருக்கும்போது கண்டிப்பா ரெடி பண்ண முடியாது. அ அதனால தான். ஸோ இந்த மாதிரி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த வேல்ல பார்த்தீங்கன்னாக்கா, திருநீர் வந்துட்டு தண்ணீல நனைச்சு, அப்படியே நம்ம 3 விரல் வச்சு பட்டை மாரி போட்டாச்சு. அப்புறம் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். வேற எதுவும் பெருசா இல்ல. இந்த கிருஷ்ணரோட கெட்டப்க்கு போட்ட அந்த ட்ரெஸ்ஸே வந்துட்டு இப்ப அவ கொஞ்சம் வளர்ந்துட்டா இல்லையா? அந்த ஸ்டிச் பண்ணதெல்லாம் பிரிச்சு அதையே போட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி தான் ஃபோட்டோ ஷூட் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆறுன்றத வந்துட்டு நானு இந்த அகல் விளக்குலயே ஏத்தி ஆறுன்னு வச்சேன். அது நானு சொல்லியிருப்பேன், ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோல சொல்லியிருப்பேன். அது பாப்பா அசைஞ்சுட்டே இருந்ததுனால அப்படி என்னால எடுக்க முடியல. அதனால இந்த மாரி மாலை மாதிரி போட்டு அதில ஆறுன்னு போட்டு எடுத்துட்டேன். அப்போ வந்துட்டு என்ட்ட அந்த கேண்டில் ஹோல்டர் ஒண்ணு இப்போ மீஷோவோட இது போட்டேன்ல, அது வந்து அப்ப என்ட்ட இல்ல. அதாவது அது எப்படி சொல்றது? ஃபயர்லெஸ் கேண்டில்ன்னு சொல்லுவோம்ல, அது இல்ல. அது இருந்திருந்ததுன்னா இன்னுமே கியூட்டா எடுத்திருந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்படிதாங்க இருந்துச்சு ஃபோட்டோ ஷூட். இந்த மாதிரி தான் அகல் விளக்கு ஏத்தி எடுத்தேன்.
பட் ஆனால் அது எனக்கு அது சேஃபாக தெரியல, அதனால் அதை அப்படியே இது பண்ணிட்டேன். ரொம்பவே க்யூட்டாக இருந்ததுங்க. வேல் வந்துட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், இல்லை கிளிட்டர் ஷீட்டு அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் சுற்றி இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாங்க. இப்படி தான் கிருஷ்ணர் கெட்டப்போ முருகன் கெட்டப்போ நான் போட்டு பாப்பாவுக்கு எடுத்தேன். இது வந்துட்டு சும்மா அதாவது தராசு மாதிரி. ஆனால் நான் வந்துட்டு சேர் மேலே நின்றுட்டு இந்த வீடியோவும் இந்த ஃபோட்டோவும் எடுக்கிறேங்க. அம்மாவை வந்துட்டு பாப்பாவை வந்து படுக்க வைங்கம்மா கொஞ்சம் மேலே ஏற்றி அப்படின்னு சொன்னேன். அதாவது பொம்மை கீழே இருக்க மாதிரியும் பாப்பா மேலே இருக்க மாதிரியும் படுக்க வைக்க சொன்னேன். ஆனால் பார்த்தா அம்மா என்ன பண்ணாங்க, அப்படியே கீழேயே போட்டு படுக்க வச்சுட்டாங்க. அவங்களுக்கு தெரியல என்ன ஏதாவது அவங்க எப்போவுமே ஃபோன் ஒன்று எடுத்துட்டியா, ஃபோட்டோ எடுக்க போறியா அப்படின்ற மாதிரி அவங்க பார்வைக்கு ஒரு மாதிரி கிறுக்கச்சி மாதிரி தெரிஞ்சிருப்போம் போல். இது வந்துட்டு எனக்கு பிடிக்காத ஒரு ஃபோட்டோ ஷூட்னா இதுன்னு சொல்லலாம். இதுவும் டிசம்பர் மந்த், அதாவது ஜனவரி மந்த் எடுத்தேன்னு நினைக்கிறேன். சும்மா எடுத்தேங்க, சும்மா ஒரு பெட்ஷீட் மாதிரி போட்டுட்டு காட்டன்லாம் பிச்சு போட்டு இலையெல்லாம் வச்சு இந்த மாதிரி ட்ரெஸ் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க எங்கள் அம்முச்சித்தி. ஸோ அதெல்லாம் போட்டு இப்படி எடுக்கணும்னு. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த சைக்கிள் வாங்கி கொடுத்து எடுத்த ஃபோட்டோ இது. இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பாட்டி வந்துட்டு சேரும் ஒன்று வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க சேரில் ஃபஸ்ட்டு உட்காந்த பிக்சரும் இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். அழகாக உட்காந்துக்கிட்டா, அப்படியே பிடிமானமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டா. இது வந்துட்டு சும்மா டால்லாம் வச்சு எடுத்தோங்க இந்த ஃபோட்டோ. எப்போ இந்த ஐடியா தோணுச்சுன்னா, அந்த தராசு மாதிரி டால் வச்சு எடுத்தேன்ல, அப்போ தான் இந்த ஐடியா தோணுச்சு. ஸோ உடனே ட்ரெஸ் மாற்றிட்டு வீட்டில் இருந்த டால்ஸ் எல்லாம் இப்படி படுக்க வச்சுட்டு அவங்களையும் கூட படுக்க வச்ச மாதிரி எடுத்துட்டேன். ஸோ இதுவும் ரொம்பவே க்யூட்டாக வந்துருச்சு இந்த ஃபோட்டோ பிக்சரும், அப்படியே ஒரு டால் மாதிரி. அப்புறம் இது வந்து 11th மந்த் ஃபோட்டோ ஷூட்டில் காட்டியிருப்பேங்க. இதெல்லாமே வந்துட்டு மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இது வந்து சும்மா லைட் தியான்றதுனால தீபம், அதாவது வெளிச்சம் அந்த மாதிரி ஒளி எது வேணாலும் வச்சுக்கலாம், அப்படி ஃபோட்டோ ஷூட் எடுத்தது. இது வந்துட்டு ஃப்ளவர் பொக்கே மாதிரிங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் துணியை வந்துட்டு கீழே போட்டுட்டு மேலே சுருட்டி வச்சுருக்கிறதுலாம் வந்துட்டு ஷாலு, அதுக்கப்புறம் சாரீ அதெல்லாம் சுருட்டி வச்சு எடுத்திருக்கேங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோ ஷூட் தான். இப்போ பாப்பா தவழ்ந்துட்டு இருக்கிறது வந்துட்டு கௌரியம்மன் கோவிலுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த ஏரியா பக்கத்தில் இருந்த கோவில். இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல பெரிய குளம் ஒன்று இருக்கும். ரொம்ப பழமையான கோவில்னு நினைக்கிறேன். அப்படியே சிவன் கோவிலும் அப்படியே பக்கத்துலேயே இருக்கும். அதுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னாக்கா புத்து, அதாவது நாகாத்தம்மன் சொல்லுவோம்ல, அதுவும் இருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரே இடத்துல அமைஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு காலகட்டத்தில் வேண்டுறதுக்கு எதுவுமே இல்லாமல் வெறுமனே போய் அம்மா அப்படியே நேராக பார்த்துட்டு வந்த காலம் அது. அப்போ நாங்கள் கேட்காமலே தியாவை கொடுத்த கோவில் அது. ஸோ அப்போ நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சுங்க. அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை, எல்லாமே முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஒரு டைமில் வந்துட்டு ஆரம்பித்து வச்ச கோவில். ஸோ அதனாலேயே எங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கோவில். அந்த கோவிலுக்கு பாப்பாவை இந்த மாதிரி தவழும்போது எடுத்ததுனால இந்த வீடியோவை நான் இங்கே போடுறேன். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க. இன்னொன்று வந்துட்டு தியா பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டபுள் காம்பினேஷனில் வந்துட்டு ட்ரெஸ் எடுத்து வெளியெல்லாம் கொடுத்து தைச்சு போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அது வந்துட்டு என்னால் பண்ண முடியல. இது வந்துட்டு என்னோடய தம்பி ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களோட டாட்டருக்கும் என்னோடய டாட்டருக்கும் இந்த மாதிரி சேமாக தைச்சு இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அந்த ட்ரெஸ் ரொம்பவே அவளுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. அதனாலையும் இதை நான் போஸ்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தியா பாப்பா வந்துட்டு ஹைஃபை, அதுக்கப்புறம் ஷேக் ஹேண்ட், அதுக்கப்புறம் கிளாப் பண்ணுறதெல்லாம் சொல்லியிருப்பா. நான் ரொம்ப ஸ்பீடாக கேட்டுகிட்டே இருந்திருப்பேன், அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு இருப்பா. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இதில் இருக்க கிளாப் பண்ணுறா பாருங்களேன். இந்த மாதிரி நான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது வந்துட்டு சில பேர் திட்டியிருக்காங்க, அம்மாவை கூட திட்டியிருக்காங்க, எதுக்கு பாப்பாவை இப்படி நிறைய ஃபோட்டோலாம் எடுக்கிற அப்படின்லாம் திட்டுவாங்க. ஆனால் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னாக்கா சரி ஓகே இந்த பொண்ணு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேண்டு வாங்கி கொடுக்கறது, அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்கறது, இப்படி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தது தாங்க. நான் தியா பாப்பாக்குன்னு சொல்லிட்டு பர்த்டே அப்போது ட்ரெஸ் வாங்கினது, பர்த்டே அப்போது நான் செலவு பண்ணல அதுதான். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தியா பாப்பாவுக்கு வந்துட்டு அப்படியே அதுவாகவே அமைஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். எல்லாமே ரிலேஷன் கொடுத்தது. அப்புறம் வந்துட்டு பரவாயில்ல நல்லா பண்ணுற, இந்த தடவை இந்த ட்ரெஸ் போட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒவ்வொருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க.
நான் இவங்க அவங்கன்னு பேர்லாம் மென்ஷன் பண்ண விரும்பலங்க. ஏன்னா எல்லாருமே என்கரேஜும் பண்ணியிருக்காங்க, ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த டைமில் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த வீடியோவையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.